வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன தகவலுக்காக தான் இந்த வீடியோ. இந்த செட்டாப் பாக்ஸில் நான் இப்போ யதார்த்தமாக யூஸ் பண்ணும்போது திடீர்னு நம்ம அந்த பாடியில் சும்மா கையை வச்சு பார்த்ததில் சாக்கடிச்சு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இண்டக்ஷன் ஷாக் மாதிரி அடிச்சிச்சு. அதனால் நான் இது செக் பண்ணதில் உங்களுக்கு இந்த டெஸ்டர் வச்சு கூட உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த பாடியில் வச்சு காட்டுற பாருங்க, எப்படி எரியுது பாருங்கள். டெஸ்டர் நல்லாவே எரியுது. இப்போ இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அடாப்டராக தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனால் நம்ம அடாப்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு புது அடாப்டர் வேறு அடாப்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அடாப்டரோட வயரு இங்கே வந்திருக்கு. இதை நம்ம கொடுத்து இந்த செட்டாப் பாக்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ கை தொட்டாலும் அந்த ஷாக் இல்லை. இதுக்கு காரணம் இந்த அடாப்டர் தான் காரணமாக இருந்துச்சு. அதனால் அடாப்டரை நான் மாற்றிட்டேன். இப்போ அந்த ஷாக் அடிக்கிற கம்ப்ளைண்ட் இல்லை. டெஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். இப்போ டெஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். இது லைட்டாக ஒரு இண்டக்ஷன் காட்டுது. இது ஷாக் அடிக்காது. ஏன்னா இப்படி நம்ம பாடியில் கை வச்சாவே அது அந்த லைட் எரியாது. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 12 வோல்ட் அடாப்டரை நீங்கள் மாற்றி பாருங்கள். அந்த ஃபால்ட்டு மேக்ஸிமம் சரியாயிரும். இப்போ அடாப்டர் மாற்றி அதேமாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 கம்ப்ளைண்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் டிஷ்ஷு செட்டாப் பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் கேபிள் டிவி, நார்மல் கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா அது வழியாக கூட சிலது நம்ம ஆப்டிக்கல் கேபிள் இல்லாமல் நார்மல் கோயாக்சல் கேபிள் வழியாக, அதாவது கோயாக்சலுங்கிறது நம்ம சேனலுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கேபிள் வழியாக கூட இந்த இண்டக்ஷன் வரும். அதை நீங்கள் கழட்டி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று அடாப்டர் இருக்கும், இல்லாட்டினா கேபிள் டிவி கம்ப்ளைண்ட் இருக்கும். இல்லாட்டினா பழைய மாடல் நீங்கள் சிஆர்டி டிவி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிஆர்டி டிவியில் சில இதில் போர்டில் இண்டக்ஷன் அந்த மாதிரி வரும். அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன். நன்றி, வணக்கம்.